பருவம் 1 அலகு 5 விலங்குலகம். ஓர் உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொண்டால்தான் அது அங்கு உயிர் வாழ முடியும். தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப சிறப்பு தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றுள்ளன. விலங்கினங்களின் தகவமைப்பு. ஓர் உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொண்டால்தான் அது அங்கு உயிர் வாழ முடியும். தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப சிறப்பு தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றுள்ளன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகளே தகவமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. மீன். மீன்கள் நன்னீர் அல்லது கடல் நீரில் வாழ்கின்றன. மீன்களின் நீர்வாழ் தகவமைப்புகளை இங்கு காண்போம். 1. மீனின் தலை, உடல் மற்றும் வால் ஆகியவை இணைந்து படகு போன்ற வடிவத்தை உருவாக்குகின்றன. மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறது. 2. மீன்கள் செவுள்கள் எனப்படும் சிறப்பு உறுப்புகளை பெற்றுள்ளன. இது நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகிறது. இவை நீரில் சுவாசிப்பதற்கேற்ற தகவமைப்புகளை பெற்றுள்ளன. 3. பெரும்பாலான மீன்களின் உடல் முழுவதும் வழவழப்பான செதில்கள் காணப்படுகின்றன. இவை மீனின் உடலை பாதுகாக்கின்றன. 4. மீன் நீரில் நீந்துவதற்காக துடுப்புகளை பெற்றுள்ளது. 5. உறுதியான வால் துடுப்பானது திசை திருப்பும் துடுப்பாக செயல்படுவதோடு உடல் சமநிலை பெறவும் உதவுகிறது. தவளை. இருவாழ்விகள் எனப்படும் உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன. இவை மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகளாகும். இவற்றில் தலை மற்றும் 2 சோடி கால்களை பெற்ற பெரிய உடற்பகுதி காணப்படுகின்றன. இவை இளம் உயிரி நிலையில் செவுள்கள் மூலமும் முதிர் உயிரி நிலையில் தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல்கள் மூலமும் சுவாசிக்கின்றன. பல்லி. 1. பல்லிகள் செதில்களாலான தோல் கொண்ட ஊர்வன அமைப்பை வகையைச் சார்ந்தவை. இவை கால்கள், அசையும் கண் இமைகள், கண்கள் மற்றும் வெளிப்புற காது திறப்பு ஆகியவற்றை பெற்று பாம்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. 2. இவை பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவை. பெரும்பாலான பல்லிகள் 4 கால்களால் நடக்கக்கூடியவை. இவற்றின் கால்கள் வலிமை வாய்ந்தவை. 3. சில பல்லிகள் 2 கால்களில் ஓடக்கூடியவை. இவ்வாறு 2 கால்களில் ஓடும்போது பல்லியின் வாலானது அதன் முழு உடல் எடையையும் தாங்கும் வகையில் பின்னோக்கியும் மேல் நோக்கியும் அமைந்திருக்கும். 4. சில பல்லிகள் தலை இணைப்பு மூலமாக தலையை முழுமையாக சுழற்றும் தன்மையை கொண்டவை. 5. பல்லிகள் நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. 6. பெரும்பாலான பல்லிகள் கொசு மற்றும் பூச்சி போன்ற பூச்சிகளை கரப்பான் உண்கின்றன. நாக்கில் காணப்படும் நீட்சி பகுதிகள் இரையை இழுத்து பிடிக்க பயன்படுகின்றன. 7. சில பல்லிகளுக்கு டயனோசார் கால் விரல்களில் விரலிடைச் சவ்வுகள் உள்ளன. சில பல்லிகள் பறக்கும் தன்மையையும் பாதுகாப்புடன் தரையிறங்கக்கூடிய தன்மையையும் பெற்றுள்ளன. பறவைகள். 1. பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றன. இந்த அமைப்பின் மூலம் காற்றில் பறக்கும் போது அவற்றிற்கு குறைந்த அளவு தடையே ஏற்படுகிறது. 2. பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக அலகுகள் உள்ளன. 3. அவை நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. 4. பறவையின் முன்னங்கால்கள் இரண்டும் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. 5. இவை காற்றறைகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகளை பெற்றுள்ளன. 6. பறவைகள் பறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவற்றால் நிலத்தில் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும். பறவைகளின் பின்னங்கால்களில் உள்ள கூர்மையான நகங்கள் மரங்களின் கிளைகளை நன்கு பற்றிக் கொண்டு ஏற உதவுகின்றன. 7. பறவையின் வால் அது பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. 8. பறத்தலின்போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கேற்ப வலிமை மிக்க மார்பு தசையினை பெற்றுள்ளன. 9. ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலமும் 2 வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். இருவிழி பார்வை என்று பெயர். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும்.
தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒட்டகம். ஒட்டகம் நீர் குறைந்த, வெப்பநிலை அதிகமான பாலைவனத்தில் வாழ்கின்றது. அங்கு வாழ்வதற்கேற்ப அதன் உடலானது கீழ்காணும் சில சிறப்பு அமைப்புகளை பெற்றுள்ளது. 1. ஒட்டகத்திற்கு நீண்ட கால்கள் இருப்பதால் பாலைவனத்தில் உள்ள சூடான மணலிற்கு மேலே அதன் உடல் சற்று உயரத்தில் இருக்கின்றது. 2. இவை கிடைக்கும் போதெல்லாம் அதிக அளவு நீரை அருந்தி தன் உடலில் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. 3. வறண்ட பாலைவனங்களில் இருக்கும்போது தனது உடலில் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் வகையில் கீழ்காணும் தகவமைப்பை பெற்றுள்ளன. ஒட்டகம் குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றுகிறது. அதன் சாணம் வறண்டு காணப்படும். மேலும் அதன் உடலில் இருந்து வியர்வை வெளியேறுவதில்லை. 2. ஒட்டகம் தன் உடலில் இருந்து சிறிதளவு நீரையே இழப்பதால் அதனால் பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழ முடியும். 4. ஒட்டகம் தனது திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கின்றது. ஆற்றல் தேவைப்படும் காலங்களில் அது தன் திமில் பகுதியில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பை சிதைந்து ஊட்டம் பெறுகின்றது. 5. ஒட்டகம் பெரிய மற்றும் தட்டையான கால்கள் மூலம் மிருதுவான மணலின் மீது நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இதனால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. 6. ஒட்டகத்தின் நீண்ட கண் இமைகள் மற்றும் ரோமங்கள் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புயலிலிருந்து பாதுகாக்கிறது. 7. பாலைவனத்தில் ஏற்படும் புழுதி புயலின் மூலம் ஏற்படும் தூசிகள் உள்ளே செல்வதை தடுக்க அவை நாசித்துவாரங்களை மூடிக்கொள்கின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திக் கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் ஈஸ்டவேஷன் என்று பெயர். ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திக் கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் ஹைபர்னேஷன் என்று பெயர். நத்தை. கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே அதுதான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது. நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது.